ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட முக்கியமான நாள் ஜூன் 4 நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் டே. பட் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பிஎம் யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேச போகிறோம். யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அதை சொல்ல முடியும்? யார் இந்தியாவோட பிஎம் வருவாங்கன்னு உன்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னால் சொல்ல முடியாது. இது ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னு சொல்ற எக்ஸிட் போல் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். இந்தியாவில் இதை எல்லா எலெக்ஷனுக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. இது மூலியமா ஒரு கருத்து கணிப்பு மாதிரி சொல்லலாம். இதை எல்லா ஓட்டிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு, எல்லா இடத்துலையும் எல்லா ஓட்டிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுல இருந்து ஒரு சின்ன கருத்து கணிப்பு, ஒரு சின்ன கணிப்பு வச்சுக்கலாம். இவங்க தான் வருவாங்க, இவர் தான் ஜெயிப்பாரு, இவர் தான் பிஎம் ஆக போறாரு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கெஸ்ஸா வச்சுக்கலாம். பட் அது 100% ஷுவரா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. ஸோ வாங்க, இந்த எக்ஸிட் போல்னா என்ன, இந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட் என்ன, யார் பிஎம்ஆ வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்ல போறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோ. யாராச்சும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ல போயிட்டு யார் ஜெயிச்சாங்க, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்க நரேன் சிவ், நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சிவ். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட், டிஃப்ரெண்ட் வீடியோஸ்க்கு நரேன் சிவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோவில் போகலாம். எக்ஸிட் போல் ரிசல்ட். இந்த எக்ஸிட் போல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது எல்லாராலையுமே ஈஸியா பண்ற முடியாது. இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இது பண்ணணும் அப்படின்னா அவங்க போயிட்டு முதல்ல எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் கேட்கும் போது எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க எந்தெந்த இடத்துல பர்டிகுலரா இங்க மட்டும்தான் உங்களால இந்த போல் கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சில பர்டிகுலர் ஏரியாஸை செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அந்தந்த ஏரியாஸ்ல மட்டும்தான் போயிட்டு இந்த எக்ஸிட் போல கண்டக்ட் பண்ண முடியும். இந்த எக்ஸிட் போல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓட் பண்ணிட்டு வெளியே வர மக்கள் கிட்ட அவங்க கிட்ட போய் கேட்பாங்க, நீங்க யாருக்காக ஓட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்கன்னா இவங்களுக்கு தான் ஓட் பண்ணோம் அப்படின்னு அதை வச்சு ஒரு கருத்து கணிப்பு இவங்க ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அது அப்பவே சொல்ல மாட்டாங்க. அதை எப்ப சொல்லணும் அப்படின்றதும் எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணுவாங்க. என்ன எப்ப சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஓட்டிங் இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 543 தொகுதிகள் இருக்கு. இது எல்லாமே எம்பி தொகுதிகள். இந்த எம்பி தொகுதிகள் இருக்க எல்லா ஏரியாலையுமே ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ ஜூன் 1 இந்த எலெக்ஷன் ரிசல்ட், இந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஜூன் 1 கரெக்டா ஈவினிங் 6 மணிக்கு இந்த எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. டோட்டல் இந்தியாவில் எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஓட்டிங் கம்ப்ளீட் ஆகி ½ an hourக்கு அப்புறமேட்டு நீங்க இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் பிக்ஸ் பண்ணதுனால அவங்க கரெக்டா ஜூன் 1 6:30 ஈவினிங் 6:30க்கு இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் நம்ம இப்போ இதை 2 days கழிச்சு தான் பேசுறோம். ரொம்ப லேட்டா தான் பேசுறேன். மேக்சிமம் இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்திருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, அதுக்கு யார் யாரெல்லாம் இந்த எக்ஸிட் போல கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு அவங்களோட ஒரு ரிசல்ட்டையும் வச்சுதான் நம்ம இதை, அந்த பேசிஸ்ல தான் நம்ம இதை செக்மெண்ட் பண்ணி பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ரிப்பப்ளிக் டிவி, நியூஸ் 18, NDTV, இந்தியா டுடே இப்படின்னு நிறைய பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ்லாம் இந்த எக்ஸிட் போல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 543 சீட்ஸ்ல 273 சீட்ஸ், 273 எம்பிஸ் யார் வின் பண்றாங்களோ, எந்த பார்ட்டி வின் பண்ணதோ அவங்க தான் அந்த பார்ட்டில இருந்து தான் பிரைம் மினிஸ்டரை செலக்ட் பண்ண முடியும். அந்த பார்ட்டி தான் வின் பண்ண பார்ட்டி. அப்படி மெஜாரிட்டி பார்ட்டில இருந்து தான் பிரைம் மினிஸ்டர் செலக்ட் ஆவாங்க. ஸோ இப்படி மெஜாரிட்டி பார்ட்டியிலேருந்து பிரைம் மினிஸ்டர் செலக்ட் ஆவாங்கன்னு பார்க்குறப்போ யார் யாரெல்லாம் மெஜாரிட்டியாக வர சான்ஸ் இருக்கு, எந்த பார்ட்டி மெஜாரிட்டியாக வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும்னா,
ரிப்பப்ளிக் டிவி அப்படின்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் நேஷனல் டிவி, இவங்க ரிப்பப்ளிக் டிவி டி மார்க் அப்படின்ற பேர்ல இந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னபடி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி வந்து 359 சீட்ஸும், ஆல் இண்டியா காங்கிரஸ் தான் அப்படி சொல்லுவாங்க, அவங்க வந்து 154 சீட்ஸும், பேலன்ஸ் இருக்க 30 சீட்ஸ் வந்து மற்ற சின்ன சின்ன கட்சிகள் வாங்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மெஜாரிட்டியை பார்க்கணும்னா பிஜேபி தான் வந்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா என்டிடிவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் பிஜேபி 358, ஆல் இந்தியா காங்கிரஸ் வந்து 148, மற்ற அதர் பார்ட்டிஸ் வந்து 337 வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா டுடே என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, பிஜேபி 371, ஆல் இந்தியா காங்கிரஸ் 125, மற்ற பார்ட்டிஸ்லாம் வந்து 47. அதுக்கப்புறமேட்டு நியூஸ் 18 என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, பிஜேபி 362 சீட்ஸும், ஆல் இண்டியா காங்கிரஸ் 134 சீட்ஸும், மற்ற பார்ட்டிஸ்லாம் வந்து 47 சீட்ஸும் வாங்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னமும் ரொம்ப டாப்பா போயிட்டு நியூஸ் 24 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா, பிஜேபி 400 சீட்ஸ் வாங்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பேலன்ஸ் 107 தான் ஆல் இண்டியா காங்கிரஸ் வாங்கணும், பேலன்ஸ் இருக்க 37 அதர் பார்ட்டிஸ் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 400 சீட்ஸ் வாங்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். பட் வாங்கினா அதுவும் ஒரு ரெக்கார்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் இதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா, ராஜீவ் காந்தி தான் இது வரைக்கும் 403 சீட்ஸ் வாங்கி வின் பண்ணியிருக்காரு. அது இப்போ வரைக்குமே அன்பீட்டபிள் ரெக்கார்டா இருக்கு. அதை பீட் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதை கஷ்டன்றதை விட பீட் பண்ணவே முடியாது. அத்தனை 400 சீட்ஸ் எல்லாம் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையவே அப்படி முடியாது. அது ஏன் அப்படின்னு பார்க்கணும்னா, இது இந்த கருத்து கணிப்பு வந்து இது ஆல் இண்டியா லெவல்ல பார்த்தாலும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத் இப்படி பர்டிகுலர் ஏரியாக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியான பார்ட்டிஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, அதுக்கப்புறம் பிஎம்கே, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி கேரளாவில் பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா சைட்ல ஆம் ஆத்மி இருக்கு. அதுக்கப்புறமேட்டு தெலுங்கானால தெலுங்கு தேசம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு. இவங்கெல்லாம் கூட இந்த எம்பி சீட்ஸ் பர்டிகுலர் சொந்தமா நிக்கிற கட்சி சொல்லிட்டு நிறையவே இருக்கு. டெல்லியில பார்த்தா கெஜ்ரிவாலோட கட்சி இருக்கு. இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். ஸோ இவங்கெல்லாம் தனித்தனியா நிக்கிறதுனால இது அதிகமா ஸ்பிளிட் ஆகும். இப்படி ஸ்பிளிட் ஆகுறதுனால இந்த 400 சீட்ஸ் வாங்குறதுன்றது ரொம்பவுமே கஷ்டம். அது கஷ்டன்றதை விட வாங்க முடியாது. ஸோ இப்படி இது வரைக்கும் நம்ம இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வச்சு நம்ம பார்த்ததுல பிஜேபி தான் மேக்சிமம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை வச்சு நம்ம பார்க்கணும்னா, பிஜேபி ஜெயிச்சாங்கன்னா மோடி 3rd டைமா பிஎம் ஆக சான்ஸ் இருக்கு. இது 2nd டைம் ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் 3 டைம்ஸ் இந்தியாவுக்கு பிஎம்ஆ இருந்தது யாரு, பிரைம் மினிஸ்டரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு மட்டும்தான். அதுவும் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அதுக்கப்புறமேட்டு நேரு வந்தாரு. தொடர்ந்து 3 வாட்டி இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு இப்ப வரைக்கும் யாரும் 3 டைம்ஸ் இருந்தது கிடையாது. சப்போஸ் மோடி ஜெயிச்சு பிஎம்ஆ வந்தாருன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆனாருன்னா, இது 3rd டைம். இது ஒரு ரெக்கார்டா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது இந்தியன் ரிசல்ட். நம்ம தமிழ்நாடுக்குன்னு தனியான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஎம்கேக்கு ஆதரவாக தான் மேக்சிமம் சீட்ஸ். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா 39 சீட்ஸும் டிஎம்கே வாங்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சொன்னாங்க. பட் இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்றேன்னா, 39 சீட்ஸ் வாங்க சான்ஸ் இல்ல. மேபி 2 சீட்ஸ் 3 சீட்ஸ் வந்து மாற சான்ஸ் இருக்கு. பிஜேபி வாங்கலாம், ஏடிஎம்கே வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸ்ல, இது வரைக்கும் நடந்த ஹிஸ்டரிஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மொத்தமா 39 சீட்ஸும் ஒன்னு டிஎம்கே வாங்குவாங்க, இல்ல ஏடிஎம்கே வாங்குவாங்க. இப்படிதான் நடந்திருக்கே தவிர இந்த மாதிரி நடந்திருக்கு, ஹிஸ்டரி இருக்கு. ஸோ இந்த வாட்டி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தமிழ்நாட்டில் 39 சீட்ஸும் டிஎம்கே வாங்குமா, இல்லை இதுக்கும் நடுவில் யாராவது பிரேக் பண்ணி உள்ள வர சான்ஸ் இருக்கா? தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய கேம்பெயின்லாம் பண்ணாங்க. பிஜேபி பெரிய கேம்பெயின் பண்ணாங்க. ஏடிஎம்கே பெரிய கேம்பெயின் பண்ணாங்க. டிஎம்கே இப்போதான் ஆட்சியில் இருக்காங்க அவங்க தான்.
ஸோ யார் வருவாங்க, எத்தனை சீட்ஸ் மாறும், டிஎம்கே டோட்டலாக எத்தனை சீட்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவரால் இந்தியா பற்றி பிஎம் ஆக மோடி வந்தார்னா அது ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணுவாரா பிஎம் மோடி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்கள் மனசில் யார் இருக்கா, யார் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்லேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் தமிழ் பேசுகிறவங்க நீங்களாக இருந்தால் தமிழ் புரியும். உங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டில் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.